வணக்கம். ஐடிசி பங்கு சமீபத்துல ஒரு பெரிய சரிவு. இப்போ எல்லாருடைய மனசுலயும் ஒரே கேள்விதான். ஐயோ, இப்போ இத வாங்கலாமா இல்ல வச்சிருக்கிறத வித்துறலாமா? பல வருஷமா ஐடிசிய நாம ஒரு சிகரெட் ராஜாவா பார்த்தோம். கூடவே ஒரு எஃப்எம்சிஜி சாம்ராஜ்யத்தை உருவாக்க முயற்சி பண்றதாவும் பார்த்தோம். ஆனா இப்போ வந்திருக்கிற இந்த வரி அதிர்ச்சி ஐடிசியோட அடையாளத்தையே மாத்திடுச்சா? அது ஒரு வளர்ச்சி பங்குல இருந்து ஒரு மெதுவான நிலையான டிவிடெண்ட் பங்கா மாறிடுச்சா? இன்னைக்கு இத பத்தி தான் ரொம்ப ஆழமா அலச போறோம். இந்த அலசல் உங்களுக்கு உண்மையிலே பயனுள்ளதா இருக்குன்னு நம்புறோம். எங்களுடைய இந்த முயற்சிக்கு உங்க ஆதரவை தெரிவிக்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு சின்ன வேண்டுகோள் மட்டும். கமெண்ட்ஸ்ல வர எல்லா பங்குகளுக்கும் எங்களால உடனடியா வீடியோ செய்ய முடியறதில்ல. அதனால உங்களுடைய பங்கு சம்பந்தமான சந்தேகங்களுக்கு உடனடி பதில்கள் கிடைக்கணும்னா எங்களுடைய இலவச டெலிகிராம் சேனல்ல சேருங்க. அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சரி, வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். ஐடிசி பங்கின் இந்த திடீர் 15% சரிவுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான ஆழமான காரணம் என்ன? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. நிறைய பேர் இது ஐடிசி கம்பெனியோட செயல்பாட்டுல வந்த பிரச்சனைன்னு நினைக்கிறாங்க. ஆனா உண்மை அது இல்ல. இந்த சரிவு கம்பெனியோட வியாபாரத்தால வரல, அரசாங்கத்தோட ஒரு கொள்கை முடிவால வந்திருக்கு. இத நாம ஒரு எக்ஸைஸ் டியூட்டி ஷாக், அதாவது கலால் வரி அதிர்ச்சின்னு சொல்லலாம். அப்படி என்ன பண்ணாங்க அரசாங்கம்? இப்போ இருக்கிற காம்பன்சேஷன் செஸ் முறை இருக்கு இல்லையா, ஆமா. அதுக்கு பதிலா ஒரு பெரிய அடிப்படை கலால் வரிய, அதாவது பேசிக் எக்ஸைஸ் டியூட்டியை கொண்டு வந்திருக்காங்க. இது சும்மா சின்ன மாற்றம் இல்ல. உதாரணத்துக்கு மார்க்கெட்ல அதிகமா விற்பனை ஆகிற 69 நீளமுள்ள சிகரெட்டுகள் எடுத்துக்கலாம். இதுக்கு 1000 ஸ்டிக்ஸ்க்கான வரி வெறும் 5 ரூபாயா இருந்துச்சு. இப்போ அந்த 5 ரூபாய் வரிய 4000 ரூபாயா உயர்த்தியிருக்காங்க. இது வரி உயர்வு மாதிரி தெரியலையே, அவங்க பிசினஸையும் முடக்க நினைக்கிற மாதிரி இருக்கே. ஒரு கம்பெனி எப்படி இந்த மாதிரி ஒரு அடியை தாங்கும்? அதுதான் மார்க்கெட்டையும் உலுக்கி இருக்கு. இதனால சிகரெட்டுகள் மேல இருக்கிற மொத்த வரிச்சுமை சுமார் 30% வரைக்கும் அதிகமாகும். இந்த மாற்றம் பிப்ரவரி 1, 2026 இருந்து தான் அமலுக்கு வரும். ஆனா பங்குச்சந்தை எதிர்காலத்தை தான் இப்போதே மதிப்பிடும். அதனாலதான் மார்க்கெட் உடனடியாக ஐடிசியோட லாபத்தை மறுமதிப்பீடு செஞ்சு பங்கோட விலைய ஆஷா இறக்கிடுச்சு. ஓகே, இப்ப புரியுது. ஆனா ஐடிசினா வெறும் சிகரெட் இல்லையே. அவங்க ஆஷிர்வாத் கோதுமை மாவிலிருந்து கிளாஸ்மேட் நோட் புக்ஸ், சன்ஃபீஸ்ட் பிஸ்கெட்ஸ், ஹோட்டல்ஸ்னு பல பிசினஸ் பண்றாங்களே. அப்படி இருக்கும்போது சிகரெட்ல வர்ற ஒரு பாதிப்பு ஏன் ஒட்டுமொத்த கம்பெனியையும் இந்த அளவுக்கு ஆட்டி படைக்குது? இங்கதான் விஷயத்தோட மையப்புள்ளியே இருக்கு. நீங்க சொல்றது சரிதான். ஐடிசியோட மொத்த வருமானத்துல, அதாவது டோட்டல் ரெவென்யூல சிகரெட் பிசினஸோட பங்கு சுமார் 42% தான். ஆனா அவங்களோட மொத்த லாபத்துல EBIT, earnings before interest and taxes, கிட்டத்தட்ட 78% இந்த சிகரெட் பிசினஸ்ல இருந்து தான் வருது. அடேங்கப்பா, 78%? அப்போ நான் நினைச்சது தப்பு. சிகரெட் பிசினஸ் தான் ஐடிசியோட ஒட்டுமொத்த லாபத்துக்கும் இன்ஜின் மாதிரி செயல்படுது. மத்த பிசினஸ் எல்லாம் அந்த இன்ஜின் இழுத்துட்டு போற பெட்டிகள் மாதிரி. இப்போ அந்த இன்ஜின்லயே பிரச்சனை வந்தா மொத்த ரயிலும் நின்னுடுமே. அந்த இன்ஜின் தான் ஐடிசிக்கு தேவையான பணத்தை உருவாக்குது. அந்த பணத்தை வச்சுதான் மத்த எஃப்எம்சிஜி பிசினஸை வளர்க்கறாங்க, முதலீட்டாளர்களுக்கு டிவிடெண்ட் கொடுக்கறாங்க. அதனால சிகரெட் விற்பனையில ஒரு சின்ன பாதிப்பு ஏற்பட்டாலும் அது கம்பெனியோட லாபத்தையும் முதலீட்டாளர்களுக்கு கிடைக்கிற டிவிடெண்டையும் நேரடியா பாதிக்கும். இதுதான் சந்தையோட மிகப்பெரிய கவலை. இது உண்மையிலேயே பெரிய பாதிப்பு தான். இந்த வரி உயர்வால ஐடிசி தன்னோட லாபத்தை பாதுகாக்க விலையை ஏத்த வேண்டிய கட்டாயத்துல இருப்பாங்க. அப்படி விலையை ஏத்துனா என்னென்ன பின்விளைவுகள் வரலான்னு புரோக்கரேஜ் நிறுவனங்கள் எதிர்பார்க்கறாங்க. அவங்க மார்ஜினை பாதுகாக்க சிகரெட் விலையை 15% முதல் 40% வரைக்கும் உயர்த்த வேண்டியிருக்குன்னு கணிக்கிறாங்க. இதனால 3 முக்கிய ரிஸ்குகள் இருக்கு. முதலாவது வால்யூம் டிக்ளைன், அதாவது விலை உயர்வால மொத்த விற்பனையே குறையலாம், மக்கள் சிகரெட் பிடிக்கிறத குறைக்கலாம். சரி, அது எதிர்பார்க்க கூடியதுதான். ரெண்டாவது என்ன? ரெண்டாவது டவுன் ட்ரேடிங். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது ஒருத்தர் விலை அதிகமான பிராண்ட்ல இருந்து விலை குறைவான பிராண்டுக்கு மாறுறது. மக்கள் அவங்க பட்ஜெட்குள்ள இருக்கிற விலை குறைந்த பிராண்டுகளுக்கு மாறுவாங்க. இதனால ஐடிசியோட உயர் ரக பிராண்டுகளோட விற்பனை பாதிக்கப்படலாம். ஆனா இந்த ரெண்டை விடவும் ஒரு மிகப்பெரிய ஆபத்து மூணாவதா இருக்கு. சட்டவிரோத சந்தை, அதாவது இல்லிசிட் மார்க்கெட். கடத்தல் மூலமா வர்ற வரி கட்டாத சிகரெட்டுகளோட பங்கு சந்தையில அதிகமாகலாம். விலை வித்தியாசம் அதிகமாகும் போது மக்கள் இயல்பாவே விலை குறைவான கடத்தல் சிகரெட்டுகளை நோக்கி போவாங்க. இதுதான் ஐடிசிக்கு இருக்கிற மிகப்பெரிய சவால். இதுக்கு முன்னாடி நம்ம நாட்டுல இப்படி நடந்திருக்கா? வரலாறு என்ன சொல்லுது? கண்டிப்பா வரலாறு நமக்கு ஒரு பெரிய எச்சரிக்கை கொடுக்குது. 2013 இருந்து 2017 வரைக்கும் அரசாங்கம் தொடர்ந்து வரி அதிகமா உயர்த்தினப்போ என்னாச்சு தெரியுமா? சட்டப்பூர்வ சிகரெட் விற்பனை குறைஞ்சுக்கிட்டே வந்தது. ஆனா மக்கள் சிகரெட் பிடிக்கிறத நிறுத்தல, அவங்க சட்ட விரோத மார்க்கெட்டுக்கு மாறினாங்க. இதனால அரசாங்கத்தோட வரி வருவாயும் தேக்கமடைஞ்சது. ஆனா கடத்தல் மார்க்கெட் அமோகமா வளர்ந்தது. அப்போ அரசாங்கம் வரியை ஏத்துன நோக்கம் நிறைவேறாம எதிர்மறை விளைவுகள் தான் அதிகமா இருந்திருக்கு. ஆமா, இப்போ இருக்கிற சூழ்நிலையில சட்டப்பூர்வ சிகரெட்டுகள் மேல இருக்கிற வரி ஏற்கனவே உலக சுகாதார அமைப்பின் WHO 75% வரம்புக்கு பக்கத்துல இருக்கு.
அமைப்புசாரா சந்தையோட பங்கு ஏற்கனவே 23% இருக்கு. இந்த புதிய வரி உயர்வால் சட்டப்பூர்வமான சிகரெட்டுக்கும் சட்டவிரோதமான சிகரெட்டுக்கும் இடையிலான விலை வித்தியாசம் முன்னெப்போது இல்லாத அளவுக்கு அதிகமாகும். இதுதான் ஐடிசி எதிர்கொள்ள போகும் மிகப்பெரிய சவால். சரி, நிலைமை இவ்ளோ மோசமா இருக்கு. ஐடிசியோட லாபம் ஈட்டும் இன்ஜின் மேல ஒரு பெரிய தாக்குதல். சட்டவிரோத சந்தை வளரப்போகுது. இவ்ளோ பிரச்சனைகள் இருந்தும் ஏன் பெரும்பாலான நிபுணர்கள் இத ஹோல்டு பண்ண சொல்றாங்க? இந்த பங்குக்கு ஆதரவா ஏதாவது வலுவான காரணங்கள் இருக்கா? இல்லனா எல்லாரும் தப்பு கணக்கு போடுறாங்களா? நல்ல கேள்வி. இதுக்கு சில முக்கியமான ஆதரவு காரணங்கள் இருக்கு. அதனால தான் புரோக்கரேஜ் நிறுவனங்கள் மொத்தமா கைவிரிச்சிட்டு செல் ரேட்டிங் கொடுக்கல. உதாரணத்துக்கு நுவாமா இன்ஸ்டிடியூஷனல் ஈக்விட்டிஸ் போன்ற பெரிய நிறுவனங்கள் அவங்க ரேட்டிங்கை பைல இருந்து ஹோல்டா குறைச்சிருக்காங்க. அதாவது அவசரப்பட்டு வாங்காதீங்க, ஆனா வச்சிருந்தா விற்கவும் செய்யாதீங்கன்னு சொல்றாங்க. அவங்க டார்கெட் விலையை 534 ரூபாயிலிருந்து 415 ரூபாயா குறைச்சிருக்காங்க. மத்தவங்களோட டார்கெட் விலையும் 350-400 சுத்தி தான் இருக்கு. ஓகே, அந்த ஆதரவு காரணங்கள் என்னன்னு? முதல் மற்றும் மிக முக்கியமான காரணம் அதோட டிவிடெண்ட். ஐடிசியோட டிவிடெண்ட் ஈல்டு சுமார் 4% இருக்கு. இது ஒரு நல்ல எஃப்டி வட்டி விகிதம் மாதிரி. அவங்க தன்னோட லாபத்துல 85% டிவிடெண்டா முதலீட்டாளர்களுக்கு கொடுக்கறாங்க. இது ஒரு பெரிய விஷயம். இதுதான் ஐடிசியை முழுசா சரிஞ்சிடாம தடுக்கிற முதல் காரணம். ரெண்டாவது காரணம் அவங்களோட மற்ற பிசினஸ்கள். அதுங்க மெதுவா வளர்ந்தாலும் அதுல ஒரு மதிப்பு இருக்கு. அவங்களோட எஃப்எம்சிஜி ஃபுட்ஸ் பிரிவு ஜிஎஸ்டி மாற்றங்களால பயனடையலாம். பேப்பர் அண்ட் பேக்கேஜிங் பிரிவோட மார்ஜின்கள் FY27க்குள்ள மீண்டு வரலான்னு எதிர்பார்க்கப்படுது. ஆக்ரி பிசினஸ்ல புகையிலை விலை குறைஞ்சிருக்கிறது இந்த வரி உயர்வின் தாக்கத்தை ஓரளவு குறைக்க உதவும். கடைசியா ஹோட்டல்ஸ் பிசினஸ், அது ஏற்கனவே தனியா பிரிக்கப்பட்டு விட்டது. சரி, இந்த மத்த பிசினஸ் எல்லாம் நல்லா இருக்கு. ஆனா ஒரு முக்கியமான கேள்வி. சிகரெட் லாபத்துல ஏற்படுற ஒரு பெரிய ஓட்டைய இந்த ஆசீர்வாத் மாவும் சன்ஃபிஸ்ட் பிஸ்கெட்டும் இப்போதைக்கு அடைக்க முடியுமா? அது சாத்தியமா? இப்போதைக்கு அது சாத்தியமில்ல. அதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த மற்ற பிசினஸ்களால சிகரெட் லாபத்துல வர்ற இழப்ப குறுகிய காலத்துல ஈடு செய்யவே முடியாது. அதுக்கு பல வருடங்கள் ஆகலாம். அப்போ நாம திரும்பவும் ஆரம்பிச்ச இடத்துக்கே வர்றோம். ஒரு முதலீட்டாளரா இந்த புதிய யதார்த்தத்தை மனசுல வச்சுக்கிட்டு என்ன முடிவெடுக்கணும்? குறுகிய காலம், நடுத்தர காலம், நீண்ட காலம்னு பிரிச்சு அவங்களுக்கான ஒரு தெளிவான செயல் திட்டத்தை சொல்ல முடியுமா? நிச்சயமா. இதை நாம 3 வகையா பார்க்கலாம். முதல்ல குறுகிய காலம், அடுத்த 0 to 6 மாதங்கள். இப்போதைக்கு அவசரப்பட்டு புதுசா வாங்காதீங்க. பிப்ரவரி மாசம் இந்த வரி உயர்வின் முழுமையான தாக்கம் எப்படி இருக்கும்னு தெளிவான சித்திரம் கிடைக்கும் வரைக்கும் மார்க்கெட்ல ஏற்ற இறக்கம் இருந்துகிட்டே இருக்கும். சிம்பிளா சொல்லணும்னா விழுகிற கத்தியை பிடிக்க முயற்சி செய்ய வேண்டாம். பொறுமையா இருங்க. சரி, புதுசா வாங்க வேண்டாம். நடுத்தர காலத்துல என்ன பண்ணலாம்? நடுத்தர காலம் 6லிருந்து 18 மாதங்கள். ஏற்கனவே ஸ்டாக் வச்சிருந்தா பயந்து விற்க வேண்டிய அவசியம் இல்ல. ஹோல்டு பண்ணுங்க. டிவிடெண்டுக்காக மட்டுமே முதலீடு செய்யறவங்க விலை 330, 350 கிட்ட வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா வாங்க ஆரம்பிக்கலாம். சிஸ்டமேட்டிக் பையிங். ஆனா ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கணும், உங்க வருமானம் பெரும்பாலும் டிவிடெண்ட்ல இருந்து தான் வரும். பங்கு விலை பெரிய அளவுல உயரும்னு இப்போதைக்கு எதிர்பார்க்க முடியாது. நீண்ட கால முதலீட்டாளர்களுக்கு என்ன சொல்றீங்க? அவங்க கதை என்ன? நீண்ட காலம் 3-5 ஆண்டுகள். ஒரு விஷயத்தை நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். ஐடிசி ஒன்னும் திவாலாக போற கம்பெனி கிடையாது. அவங்களோட பேலன்ஸ் ஷீட் ரொம்ப வலிமையா இருக்கு. கையில நிறைய பணம் இருக்கு. சிகரெட் பிசினஸ்ல லாபம் குறைந்தாலும் அது தொடர்ந்து ஒரு பெரிய பணத்தை உருவாக்கும் இயந்திரமா இருக்கும். அந்த பணத்தை வச்சு அவங்களோட எஃப்எம்சிஜி பிசினஸை நிச்சயம் வளர்ப்பாங்க. நீண்ட காலத்துல அந்த எஃப்எம்சிஜி பிசினஸ் ஒரு பெரிய சக்தியா உருவெடுக்க வாய்ப்பு இருக்கு. இங்கதான் மிக முக்கியமான மாற்றம் நடந்திருக்கு. ஐடிசி இனி ஒரு சிகரெட் வளர்ச்சி கதை கிடையாது. அது முடிஞ்சு போன அத்தியாயம். இது இப்போ ஒரு பணம் பிளஸ் எஃப்எம்சிஜி மாற்ற கதையாயிட்டு இருக்கு. இந்த மாற்றத்தை புரிஞ்சுக்கிட்டு முதலீடு செய்யணும். ரிட்டர்ன்ஸ் மெதுவா, நிலையா, டிவிடெண்ட் அடிப்படையில தான் இருக்கும். வேகமான வளர்ச்சி இருக்காது. ரொம்ப தெளிவா எல்லாத்தையும் விளக்கிட்டீங்க. அப்ப சுருக்கமா இந்த விவாதத்தோட கடைசி கட்டத்துக்கு வருவோம். ஐடிசியை இப்ப வாங்கலாமா வேண்டாமா? பாட்டம் லைன் என்ன? நீங்க ஒரு சில மாதங்கள்ல பெரிய லாபம் பார்க்கணும்னு நினைக்கிற ஒரு டாக்டிக்கல் பைக்கு இது சரியான பங்கு கிடையாது. அதே சமயம் கம்பெனிக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு பயந்து போய் விற்க வேண்டிய அவசியமும் இல்ல. ஐடிசி இப்போ ஒரு மெதுவான, பாதுகாப்பான, நல்ல டிவிடெண்ட் கொடுக்கிற ஒரு பெரிய யானை மாதிரி. அதனால இப்போதைக்கு சிறந்த நிலைப்பாடு இதுதான். பங்குகளை வச்சிருந்தா ஹோல்ட் பண்ணுங்க. புதுசா வாங்க நினைச்சா பெரிய சரிவுகள்ல எச்சரிக்கையோட கொஞ்சம் கொஞ்சமா வாங்குங்க. இந்த பங்குல இருந்து வருமானத்தை எதிர்பாருங்க, பரபரப்பா அல்ல. இந்த ஆழமான பார்வை உங்களுக்கு உதவியா இருந்திருக்கும் நம்புறோம். உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்ததா எந்த ஸ்டாக்க நம்ம இதே மாதிரி அலசலாம். இந்த வீடியோவை பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. ஒரு முக்கியமான விஷயம், தயவு செய்து எந்த ஒரு முதலீட்டு முடிவையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்க நிதி ஆலோசகர்கிட்ட கலந்து பேசுங்க. நாங்க இங்க பேசுறது எல்லாமே கல்வி நோக்கங்களுக்காக மட்டுமே.